இப்போ இந்த இன்கம் டேக்ஸில் இப்போ என்னென்னலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க பழைய இன்கம் டேக்ஸ்க்கும் இப்போ உள்ளதுக்கும்? போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா நியூ ரெஜிம் ஆஃப் டேக்ஸ்ன்ற ஒரு சிஸ்டமை வந்து ஒரு 2 வருஷமாக இன்கம் டேக்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதை பற்றி வச்சுட்டு ஒரு 1 மினிட்ல சொல்லிடுறேன். ஓல்டு ஸ்கீம்ன்றது நம்ம இன்கம் டேக்ஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ எல்ஐசின்றது ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கும், அவங்கள ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, குழந்தைங்க பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க, அப்புறம் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் அவங்க பேரில் அப்பா அம்மா பேரில் எடுப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக தான் ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை எல்ஐசியாக இருக்கட்டும் அவங்க பாலிசி விற்கும் போது இது ஒரு டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. மக்களும் இது டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு டேக்ஸ்லேருந்து அவங்களுக்கு டிடக்ஷனும் கொடுத்தாங்க. ஸோ 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு எல்ஐசி பாலிசியில் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸில் கட்டினீங்கன்னா மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வருமானத்துலேருந்து நீங்கள் கழிச்சிக்கலான்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த சிஸ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புதுசாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் டிடக்ஷன்ஸே இல்லாமல் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு பாப்புலராக எல்லாரும் சொல்கிற நியூ ரெஜிம். இந்த நியூ ரெஜிம் ரொம்ப சிம்பிளான ரெஜிம். உங்களுக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது, எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ டிடக்ஷன்ஸ்லாம் நீங்க எதுவுமே டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது. சொந்த வீடு வச்சிருக்கீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிரின்சிபல் இருக்கும், அதை நீங்க கிளைம் பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், அதை நீங்க கிளைம் பண்ண முடியாது. பிளஸ் உங்களுக்கான டாக்ஸ் ரேட்டும் இதுல கம்பேரிட்டிவ்லி கம்மி. பழைய ஸ்கீமை கம்பேர் பண்றதுக்கு புது ஸ்கீம்ல டாக்ஸ் ரேட் உங்களுக்கு கம்மி. ஸோ இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பழைய ஸ்கீம்ல இருந்தாங்களோ அதுல ஒரு 60-70% பேர் வந்து புது ஸ்கீமுக்கு மாறிட்டாங்க.